அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த புரட்டாசி மாதத்துடைய பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பிரபஞ்சத்துடைய சக்தியானது ரொம்ப அதீதமாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த புரட்டாசி பௌர்ணமியை மட்டும் நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம் இருக்குது. அதனால் ஆன்மீகத்துடன் அந்த வழிபாடாக இருக்கட்டும், இல்லை மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நிச்சயமாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ராத்திரியை யாருமே தவறவிடக்கூடாதுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்றதுக்கு, நினச்ச காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இது இறை வழிபாட்டோடு சேர்ந்து பண்ணுறப்ப நமக்கு டபுள் ரிசல்ட், அதாவது இமீடியட்டான ஒரு ரிசல்ட்டு நமக்கு கைமேல் பலன் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை நாட்களில் நம்ம நிறைய தாந்திரிக பரிகாரங்கள், இப்படி ஆன்மீகத்துக்கான பரிகாரங்கள், மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி, அந்த எனர்ஜி லெவலானது அந்த நேரத்தில் நமக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த முழு பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாட்களில் நமக்கு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது மனசு டென்ஷனாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது, டெசிஷன்ஸ் நமக்கு ஒழுங்காக எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க எல்லாமே உங்கள் வீட்டோட மொட்டை மாடி இல்லாட்டி பால்கனி, இது மாதிரி எந்த இடத்துல உங்கள் வீட்டில் வந்து அந்த நிலா தெரியுதோ அந்த ராத்திரி நேரத்தில் அந்த நிலவு கிட்ட போயிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். 5 நிமிஷம் சும்மா போய் நின்று அதோட அந்த ரேஸ் வந்து, அதாவது கதிர் இயக்கங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியானது நம்ம மேலே அந்த ஒளி வீச்சு பட்டாலே போதுங்க, நம்முடைய மனசானது அப்படி சாந்தி அடையும். அந்த பௌர்ணமியை பார்த்து நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலுமே இந்த பௌர்ணமி நாட்களில் நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த பௌர்ணமி பூஜைகளெல்லாம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகம் அந்த நாளில் நமக்கு நிறைஞ்சிருக்கும். அதே நேரம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும். அப்படி எல்லா தெய்வங்கள், இறை வழிபாடு ப்ளஸ் இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறப்ப இப்படி எல்லாம் ஒன்றிணைந்து வரப்ப நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் 200% இம்மீடியட்டாக நடக்குங்க. அப்படி 2 சிம்பிளஸ்ட் மெத்தடு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மகாலட்சுமிக்கு உரிய அந்த ஒரு நாளாக நமக்கு இந்த ராத்திரி கருதப்படுது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பணப்பிரச்சனை எல்லாம் தீரணும், நமக்கு நல்லபடியாக வருமானம் பெருக்கணும், இந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எங்கிறதாவது பணம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அப்படி எப்படிப்பட்ட அந்த பணப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை, கிழிசல் இல்லாத ஒரு இலையை எடுத்துக்கோங்க. இதில் க்ரீன் கலர் ஸ்கெட்சால் நம்ம எழுதக்கூடிய எண் வந்து 2918. 2918 படத்தில் கூட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த எண்ணெய் பிரியாணி இலையில் எழுதிட்டு நல்லா முழுக்க அந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் மொட்டை மாடி, பால்கனி, அந்த எந்த இடத்துல அந்த நமக்கு முழு பௌர்ணமி தெரியுதோ, நிலா தெரியுதோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு ஆத்மார்த்தமாக அந்த நிலவை பார்த்து நீங்கள் வேண்டிட்டு உங்கள் கையில் பிரியாணி இலை வச்சுட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த சாமி இதில் நம்பிக்கை இருக்காது. அப்படி இருக்கிறவங்க அந்த நிலவை பார்த்து, பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் அப்படி வேண்டி கேட்டாலே போதும். ஏன்னா இந்த எண்ணானது நமக்கு லக்ஷ்மியுடைய ஒரு அந்த மணி ரிச்சுவலோடைய ஒரு கோடு. இந்த எண்களுக்கும் நமக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நமக்கு பணம் பெருகுவதற்கான ஒரு லிங்க் தான் இந்த ஒரு கோடாக கருதப்படுது. அதனால தான் இந்த எண்களை இப்படி பிரியாணியில் எழுதி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ராத்திரி முழுக்க இது ஒரு சின்ன பித்தளை தட்டு, இல்லாட்டி உங்களுக்கு அதாவது உங்கள் ஊரில் வந்து மழையெல்லாம் இல்லை, அப்படி கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குங்கிறவங்க தாராளமாக இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மொட்டை மாடியில் வைக்கலாம். இல்லை வேறு ஏதாவது காற்றுல பறந்து போயிடும், நமக்கு அது மாதிரி பிரச்சனைகள் ஆகும், மழை பெய்யும் அப்படிங்கிறவங்க இந்த பிரியாணி இலையை ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சமாக நீங்கள் ராத்திரி தூங்குற வரைக்கும் கூட உங்கள் மொட்டை மாடியில் நீங்கள் வச்சுட்டு, ஏன்னா அதனுடைய அந்த கதிர் வீச்சுகள் எல்லாம், சந்திரனுடைய அந்த ஒளி வீச்சுகள் எல்லாமே இந்த பிரியாணி இலையில் படும். நம்ம ஆத்மார்த்தமாக நல்லா வேண்டி கேட்டு
உங்களுடைய பணம்லாம் நல்லா பெருகணும், வருமானங்கள் பெருகணும், செய்கிற தொழில் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் ஆகணும். அப்படி பணத்துக்கான அந்த தேவைகள் என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ உங்களுக்கு அது எல்லாமே இந்த முழு சந்திரனை பார்த்து நீங்கள் கேட்டுட்டு இந்த பிரியாணி இலை எடுத்து உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வைக்கிறீங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடு. இந்த பிரியாணி இலை அப்படியே பர்ஸிலே இருக்கட்டும். எப்போ அது கிழிஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகுதோ அப்போ நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பௌர்ணமிக்கு இது மாதிரிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு கோடு நமக்கு லக்ஷ்மியுடைய ஒரு கோடு, அதாவது பணம் வருவதற்கான ஒரு வசிய எண்ணா, ஒரு பிரபஞ்சத்துடைய ஒரு எண்ணா கருதப்படுது. அதனால தான் இந்த எண்ணுக்கு அதீத ஒரு சக்தியாக இருக்குது. இப்போ நாங்கள் பேச்சுலராக இருக்கோம், இது மாதிரி பிரியாணி இலைகள் எங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ராத்திரி செய்யக்கூடிய இன்னொரு மெத்தட். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே குடிக்கிற தண்ணி ஒரு கண்ணாடி டம்ளர் கண்டிப்பாக இருக்கும். அந்த கண்ணாடி டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் குடிக்கிற தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இந்த மொட்டை மாடி, பால்கனி, அப்படி எந்த இடத்துல உங்களுக்கு நிலா தெரியுதோ அங்கே போய் நின்றுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நம்ம இறை வழிபாடு நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம மாலை நேரத்தில் இந்த பௌர்ணமி வரப்போ ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டில் தாம்பாளத்தில் நம்ம சின்ன ஒரு விளக்கு, ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு என்னென்ன பழங்கள் இருக்கோ அது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் பால் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு இப்படி சின்ன ஒரு பூஜை மாதிரி பண்ணி நம்ம ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்லாம் சொல்லி வேண்டி நீங்கள் அது மாதிரியான அந்த ஆன்மீக வழிபாடோடு சேர்ந்து பண்ணலாம். அப்படி பூஜைகள் நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறாங்க, பேச்சுலராக தான் இருக்கோம், இல்லாட்டி சிம்பிளான ஒரு மெத்தடாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே கொண்டு போய் மொட்டை மாட்டில் போய் வச்சுட்டு அந்த டம்ளரை உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு கோல் நடக்கணுமோ, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அப்படி நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். குறிப்பாக இன்றைக்கி அந்த ராத்திரியில் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுங்கிறது பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் நீங்கள் வேண்டிக்கிட்டாலுமே நமக்கு இம்மீடியட்டாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் பணத்துக்கு கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது கோல்ஸு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை நல்லா படிக்கிறதுக்கு, குடும்பத்தோட டெவலப்மெண்ட்ஸ்க்கு, அப்படி எதுக்கு வேணாலுமே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணி அங்கேயே இருக்கட்டும், இல்லாட்டி ராத்திரி தூங்குற வரைக்கும் கூட இருக்கட்டும். அந்த கதிர்வீச்சுக்கள் எல்லாம் தண்ணியில் பட்டவுடனே அந்த தண்ணியை நம்ம அப்படியே குடிச்சிட்டு மொட்டை மாட்டிலேருந்து கீழே இறங்கி வரலாம். அப்படி இல்லை தண்ணி அங்கே பத்திரமாதாமல் எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறவங்க அந்த தண்ணியை அப்படியே ஒரு ஓரமாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எப்படி ஒரு ஹோலி வாட்டர், நம்ம தீர்த்தம் எப்படி கோவில் தீர்த்தம் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிறோமோ அதே மாதிரி அந்த தண்ணி அப்படியே இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதனுடைய கதிர், அந்த பௌர்ணமியுடைய அந்த கதிர் வீச்சுகள் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கும், அதனுடைய சக்திகள் எல்லாமே. அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் மொட்டை மாட்டில் போய் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வீட்டோட மூளை முடுக்கு எங்கெல்லாம் இருக்கும் அந்த எல்லா இடத்துலையும் இந்த தண்ணி அப்படியே ஃபுல்லாக தெளித்து விட்டுறீங்க. பாக்கி தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை நம்ம குளிக்கிற தண்ணியோடு அப்படி கலந்து விட்டு குளிச்சிடலாம். இப்படி செய்வதன் மூலமாக நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும். நம்ம வீடும் கிளென்சிங் ஆகும். நம்ம வீட்டில் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட அது எல்லாம் போய் குடும்பத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே வருங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடு தான். பட் கண்டிப்பாக இந்த 2 மெத்தடையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நினச்ச காரியங்களும் நடக்கிறதுக்கும் குடும்பத்தில் நல்ல பணம் வரத்துக்கும் இந்த அற்புதமான ஒரு பௌர்ணமி ராத்திரியை யாருமே தவற விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்யுங்க, நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் சந்திரனுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்குங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.